நம்ம சிக்கன் புட்டு செய்யறதுக்கு முதல்ல சிக்கனை வேக வைக்க போறோம். தண்ணி ஊற்றிருக்கேன். நம்மக்கிட்ட இலை இருக்கு, இலையில செஞ்சா ரொம்ப நல்லது. அதனால இப்போ நம்ம இலையை வச்சு சிக்கனை எடுத்து வச்சிடறோம், வேக வைக்க போறோம். சிக்கனு வெந்திருக்கு. இப்படி வெந்துருச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சு. ஆறதுக்கு அப்புறம் பிச்சு போட்டுக்கணும். இப்போ சிக்கன் புட்டு பண்ண போறேன். அதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நறுக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கோம். இஞ்சி தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். பூண்டு பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம். கூடவே இஞ்சியும் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இப்போ வேக வச்ச சிக்கன் பீஸை நம்ம பீஸ் பீஸாக ஆக்கிறோம். இப்போ நல்லா உதுத்து விட்டுக்கிறோம் சிக்கனை. இப்போ நம்ம எடுத்து கடாயில் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். ஜீரகத்தூள் போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம சிக்கன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டாம். இப்போ சிக்கன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என் மருமக சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.